தம்பி என்னோட சவுலட் பீட்டு சுத்தமா பிக்கப்பே இல்லை தம்பி. 70 போறதே முக்கி போகுது தம்பி. அதுக்காக நான் நிறைய மெக்கானிக்கிட்ட காமிச்சிட்டேன். யாருமே என் வண்டியை பார்க்க மாட்டாங்க தம்பி. என் வண்டியை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடுறாங்க. ஒரு மெக்கானிக் பார்த்தாரு, இன்ஜின் வேலை தான் பார்க்கணும்னு சொன்னார். ஆனால் அதுக்கு ஜாமான் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் சவுலட் பீட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கீங்கன்னு நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன், கொஞ்சம் பாருங்க, இல்லையா இந்த வண்டியை ஸ்கிராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சவுலட் பீட்டை நம்மகிட்ட கொண்டு வந்திருந்தாரு. நம்ம 1 by 1 செக் பண்ணி பார்த்தோம்னா டர்போல வர எக்ஸாஸ்ட் கேட் வால்வு அவருக்கு வேலை செய்யலை. எதனால வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு வேக்யூம் மாடுலேட்டரு, வேக்யூம் பம்ப் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் வேக்யூம் பம்ப்ல இருந்து வேக்யூம் மாடுலேட்டருக்கு வர வேக்யூம் டியூப் வந்து கட்டாக இருந்தது. அதுதான் அவருக்கு பிரச்சனை. இப்போ நம்ம அவருக்கு ஒரு புது வேக்யூம் டியூப்பை போட்டுட்டோம். வேக்யூம் டியூப் வந்து ஒரு 100 ரூபா, நம்ம லேபர் சார்ஜ் வந்து ஒரு 200 ரூபா, ஸ்கேன் பண்ண சார்ஜ் வந்து ஒரு 200 ரூபா, மொத்தம் 500 ரூபால வேலை முடிச்சிட்டோம். வண்டியை ஓட்டி பார்த்தோம், வண்டி 120க்கு மேலே போகுது. கஸ்டமர் ஹாப்பி ஆயிட்டாரு. எந்த கம்பெனி காராக இருந்தால் என்னங்க, நம்ம கம்ப்ளைண்ட்டை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சா போதுங்க. கஸ்டமர் ஹாப்பியானா போதும். உங்கள் வாங்கின என்ன கம்ப்ளைண்ட்னாலும் பார்த்துக்கலாம். ஆனால் வர்ற நீங்கள் எல்லாருமே எனக்கு 1 நாளில் கூட 2 நாளில் கொடுன்றீங்க. எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா எல்லார் வண்டியும் நான் வேலை பார்த்து தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.